Let us do this question of probability. Look at the question. A card from a pack of 52 cards is lost. Okay, ஒரு 52 cards இருக்கிற packல இருந்து ஒரு card தொலைஞ்சிருச்சு. From the remaining cards of the pack, okay, 52 cardsல இருந்து ஒரு card is lost அப்படின்னா there will be 51 cards. Okay, from the remaining cards அப்படின்னா 51 cards of this pack, two cards are drawn. ரெண்டு card எடுக்கிறாங்க. They both are found to be okay and are found to be both reds. Okay, இதுல இருந்து two cards எடுக்கிறாங்க. Two cards both diamonds. Okay, they both are found to be diamonds. Find the probability that the last card being a diamond. Okay, you should be able to identify this is the Bayes theorem question. எப்படி ஒரு ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, என்னது அதை என்னன்னு சொல்லுவோம் நம்ம? எஃபெக்ட் ஈவெண்ட். எஃபெக்ட் ஈவெண்ட் என்னது? எஃபெக்ட் ஈவெண்ட் என்னது? 51 கார்ட்ஸ்ல இருந்து ரெண்டு கார்டு எடுக்கிறாங்க. they are diamond. Okay, okay, two cards drawn are both diamonds. இது எஃபெக்ட் ஈவெண்ட். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த லாஸ்ட் கார்ட் பீயிங் அ டைமண்ட். ஓகே, அப்போ காசஸ் என்னென்னவா இருக்கலாம்? ஓகே, காசு ஈவெண்ட்டுங்கிறது என்னென்ன கேசஸ், பாசிபிள் கேசஸ், கேஸ் பை கேஸ் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கலான்னு பார்க்கணும் நீங்கள். ஓகே, என்ன சினாரியோ என்னது? 52 கார்ட்ஸ் இருக்குது டோட்டலாக. அதில் ஒரு கார்டு தொலைஞ்சிருச்சு. ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ரெண்டு கார்டு எடுக்கிறோம். அது ரெண்டுமே நம்மளுக்கு டைமண்டாக வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ ஒரு கார்டு தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கார்டை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அது வந்து டைமண்ட் இருக்கிறதுக்கான அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. அந்த கார்டு வந்து டைமண்டாக, லாஸ்ட் கார்டு வந்து டைமண்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஓகே, இப்போ ரெண்டு கேசஸ் கன்சிடர் பண்ணுங்க. லாஸ்ட் கார்டு வந்து டைமண்ட் இஸ் அ டைமண்ட், அது ஒரு கேஸு. லாஸ்ட் கார்டு இஸ் நாட் அ டைமண்ட், அது ஒரு கேஸ். ஓகே, ஸோ பாருங்க, இதான் நம்மளோட ஈவெண்ட் ஏ. காஸ் ஈவெண்ட் E1, காஸ் ஈவெண்ட் E2. ப்ராபபிலிட்டிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும். அதுக்கு முன்னாடி கொஸ்டின் என்ன கேட்குறான்? என்ன ஈவெண்ட் நடந்துருச்சு? நம்ம கையில் ரெண்டு டைமண்ட் கார்ட்ஸ் வந்துருச்சு. 2 கார்ட்ஸ் ட்ரான் ஆர் போத் டைமண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறமா வாட் வி வாண்ட் டு சி ப்ராபபிலிட்டி லாஸ்ட் கார்டு டைமண்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 given E. பை பேயஸ் தியரம் இந்த ப்ராபபிலிட்டி என்னன்னு நமக்கு தெரியும். பை பேயஸ் தியரம் இந்த ப்ராபபிலிட்டி என்னது? டோட்டல் கான்ட்ரிபியூஷன் என்ன? P of E1 times P of A given E1, P of E2 times plus P of E2 times P of A given E2. ஸோ இதில் E1ஓட கான்ட்ரிபியூஷன் P of E1 times P of A given E1. ஓகே, ஸோ பாருங்கள், ப்ராபபிலிட்டிஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். P of E1, P of E2, P of A given E1, P of A given E2. Quickly see probability of E1. E1ங்கிறது என்ன ஈவெண்ட்? லாஸ்ட் கார்டு டைமண்ட். ஓகே, லாஸ்ட்டுக்கு ஒரு டைமண்ட் கார்டு லூஸ் பண்ணுறது இஸ் நத்திங் பட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், லாஸ்ட் கார்டு இஸ் டைமண்ட். ஒரு டைமண்ட் கார்டு லூஸ் பண்ணுறது இஸ் நத்திங் பட் பிக்கிங் அ டைமண்ட் கார்டு. ஓகே, ஒரு டைமண்ட் கார்டு பிக் பண்ணா 52 கார்ட்ஸ்லேருந்து நமக்கு 13 சாய்ஸஸ். ஓகே, அடுத்தது லாஸ்ட் கார்டு இஸ் நாட் டைமண்ட் அப்படிங்கிறது E2 ஈவெண்ட். ஸோ இது லாஸ்ட் கார்டு டைமண்ட் இல்லைன்னா ரிமைனிங் 39 கார்ட்ஸ் இருக்குது. ஸோ 39/52. அடுத்தது ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E1. ஸோ இது என்னது? இப்படி ரீட் பண்ணுங்க ஈவெண்ட்டை. E1னா என்னது? லாஸ்ட் கார்டு ஒரு டைமண்ட் கார்டு லூஸ் பண்ணிட்டோம் நம்ம. அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு டைமண்ட் கார்ட்ஸ் பிக் பண்ணுறோம். ஓகே, ரெண்டு டைமண்ட் கார்ட்ஸ். அப்போ 1 by 1 தான் பிக் பண்ண முடியும் நம்மளால. ஓகே, ஸோ கன்சிடரேஷன் நம்ம 1 by 1 தான் கன்சிடர் பண்ணணும். ப்ராபபிலிட்டி எழுதும்போது என்ன பண்ணணும்? ஒரு கார்டு நம்மளுக்கு லாஸ்ட் அப்படிங்கும்போது டோட்டலாக நம்மளுக்கு 51 கார்ட்ஸ் தான் இருக்குது. ஓகே, இங்கே ஏன் 52 எழுதுனீங்கன்னு கேட்கக்கூடாது. ரைட்டா? ஏன்னா இப்போ தான் கார்டு தொலையுது அப்படிங்கும்போது அதுக்கான பாசிபிலிட்டி டோட்டலாக 52 இருந்துச்சு, அதில் ஒன்று போயிடுச்சு. ஓகே, அந்த ஒன்று போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் நம்ம இந்த கேசஸ் பிரிச்சிருக்கோம். ஓகே, அது டைமண்ட் கார்டு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி, இதை
ஒரு நான் டைமண்ட் கார்டு போடுறதுக்கான ப்ராபபிலிட்டி, லூஸ் பண்ணுறதுக்கான மிஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி. இப்போ ஈவன் அப்படின்னா என்னது, ஒரு டைமண்ட் கார்டு மிஸ் ஆயிடுச்சு, லாஸ்ட் கார்டு இஸ் அ டைமண்ட், ஒரு டைமண்ட் கார்டு மிஸ் ஆயிடுச்சு, டோட்டல் 51. இப்போ நம்ம 2 டைமண்ட் கார்டு எடுக்கணும். ஓகே, ஒரு டைமண்ட் கார்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது டோட்டலாக 51 கார்ட்ஸ் தான் நம்மள்ட்ட இருக்கும். கவனிங்க, 52 கார்ட்ஸ் டோட்டலாக இருக்குமா? டைமண்டில் மட்டும் நம்பரிங் ஃப்ரம் 1 to 13 இருக்கும். மேபி இங்கேருந்து ஒரு கார்டு மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து ஒரு கார்டு மிஸ் ஆயிடுச்சு. அப்போ டோட்டலாக இதில் நம்மளுக்கு 52 கார்ட்ஸுங்கிறது 51 கார்டு ஆயிடும். இப்போ இதில் இருந்து 2 டைமண்ட் கார்ட்ஸ் இருக்கிறது தான் ஓகே, அதான் ஈவெண்ட் ஏ. ஸோ அதான் அக்ரிமெண்ட் அக்கார்டிங் டு ஈவெண்ட் ஏ. ஸோ இப்போ பாருங்கள், டோட்டல் 51லேருந்து இதில் ஒன்று போயிடுச்சுன்னா 51லேருந்து 12. ஓகே, இப்போ ரெண்டாவது கார்டு எடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? இப்போ ஒரு கார்டு நம்ம இதில் எடுத்துட்டோம்னா 2 கார்டு நான் இன்டூ பண்ணிடுறேன். ஓகே, இப்போ என்கிட்ட டோட்டலாக எவ்வளோ தான் இருக்குது, 50 கார்ட்ஸ் தான் இருக்குது. எவ்வளோ டைமண்ட் கார்ட்ஸ் இருக்குது என்கிட்ட? 11 டைமண்ட் கார்ட்ஸ். 13ல் 2 போயிடுச்சு. ஓகே, 11 டைமண்ட் கார்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ 50 கார்ட்ஸில் நான் 11 கார்ட்ஸ் சாய்ஸஸ் இருக்குது. ஓகே, டோட்டல் 50லேருந்து எனக்கு 11 டைமண்ட் சாய்ஸஸ் இருக்குது. சிமிலர்லி நான் குயிக்காக இங்கே எழுதிடுறேன். E2 லாஸ்ட் கார்டு வந்து டைமண்ட் கிடையாது. ஓகே, அப்போ இப்போவும் 51 கார்டு தான், ஏன்னா ஒரு கார்டு லாஸ் ஆயிடுச்சு. ஸோ 51 கார்டில் லாஸ்ட் கார்டு டைமண்ட் கிடையாது, நம்ம 2 டைமண்ட் எடுக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு டைமண்ட் எடுக்கிறதுக்கு 13 சாய்ஸஸ் இருக்கும். இப்போது ஒரு கார்டு மறுபடியும் எடுத்ததுக்கப்புறம் இங்கே இதில் ஒரு டைமண்ட் எடுத்துருவோம்ல, எடுத்ததுக்கப்புறம் 50 சாய்ஸஸ் தான் இருக்கும். இன்னொரு டைமண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு டைமண்ட் எடுத்துட்டோம். ஸோ அப்போ இங்கே 12 சாய்ஸஸ் இருக்கு. ஓகே, கொஞ்சம் பாஸ் பண்ணி ரியலைஸ் பண்ணுங்கள். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட், இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, ஏன் மல்டிப்ளை பண்ணுறோம், தட் வி ஹவ் டிஸ்கஸ்ட் இன் அவர் ப்ரீவியஸ் வீடியோஸ். ஓகே, சி இப்போ என்ன வரும்னு பாருங்கள், சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ தட் இஸ் 13/52 times 12/51 times 11/50 divided by என்ன வரும், 13/52 times 12/51 times 11/50 plus 39/52 times 13/51 times 12/50. So denominators common இருக்கு, cancel பண்ணிருங்க. That gives us 13 into 12 into 11, okay, divided by 13 into 12 into 11 plus 39 into 13 into 12. இங்கே 13 into 12 காமனாக இருக்குது டினாமினேட்டரில், அதை காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 13 into 12 எல்லாம் மல்டிப்ளை பண்ணியும் பண்ணலாம். இங்கே பேட்டர்ன் இருக்கிறதுனால நம்ம இப்படி பண்ணிக்கிறோம். 11 plus 39, 11 plus 39 will give you, இது cancel out ஆகும். So 11/50. Okay, once again calculation is easy for you. You should pass எங்கே உங்களுக்கு தேவையோ, எங்கே கிளாரிட்டி இல்லையோ அங்கே பாஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, இது பேஸ் தியரம் கொஷனுங்கிறது உங்களால் ரியலைஸ் பண்ண முடியணும். ஓகே, எஃபெக்டிவ் என்ன, கேசஸ் எப்படி, காஸ் ஈவெண்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறோம், அந்த ஐடியாஸ் உங்களுக்கு வரும். ஓகே, தட் கம்ஸ் வித் ப்ராக்டிஸ். கேல்குலேஷன் இஸ் ஈஸி, பட் அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்.